ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவி, ஓ ஹல்லேலூயா. ரிபலர ஷபரபலபரபா, நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஜீவியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவி, உரபலர ஷபரபலபரப, லிஹந்தரபுரப ஷபரபலபரப, நிரப்புமையா. ரூஹா காற்றே, ரூஹா காற்றே, என் சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூஹா காற்றே, ரூஹா காற்றே, என் சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, we worship you, Daddy. நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக, உம்முடைய துதியை சொல்லி வருகிற ஒரு ஜனங்களாக எங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் கர்த்தருக்கு நேராய் ஆண்டவரே எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறதாய் இருக்கட்டும் அப்பா. கர்த்தரையே உயர்த்துகிற ஒரு வாஞ்சையங்களிலே பெருகட்டும் ஆண்டவரே. தேவ கிருபையிலே நாங்கள் வளர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. தேவ ஆண்டவரே மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் ஹல்லேலூயா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க அவர் ஹல்லேலூயா வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்.
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களு கருளினதாலே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களு கருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. நிச்சயம் சுவாமியை பகர வேண்டியது. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து
ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்களை நீக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ஹல்லேலூயா இந்த பூமியில வந்தது அது ஒரு கிறிஸ்மஸா கொண்டாடுகிறோம். அதை விட சிறப்பு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறந்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் அதை உண்மையா சொல்ல முடியும்? என் இருதயத்தில் இயேசு இருக்கிறார், என் உள்ளத்தில் அவர் வந்து என் கூடவே தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது அந்த கடைசி அந்த சரணத்தை மட்டும் நம்ம பாட போறோம். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரு. தேவாதி தேவன் என் தங்கியே விட்டாரு. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? என்னை தேடி தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. எப்படியோ இருந்த, எங்கேயோ வாழ்ந்த ஆண்டவர் என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை ரட்சித்து இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆலயத்தின் நடுவில் என்னை உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், உன்னதத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு சுதந்திரவாளியாய் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், சந்தோஷமா பாடுவோம், பக்கத்தில் உள்ளவங்களை உற்சாகப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே,
கரம் தட்டி இயேசுவை நாம கொண்டாடுவோமா? அவர் நம்மை தேடி வந்தவர், நமக்காகவே ஹல்லேலூயா தந்தருளப்பட்டவர். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம்ம மேல பிதாவாகிய தேவன் வைத்த அன்பை காண்பிக்கும்படியாக அவருடைய சொந்த குமாரனையை நமக்காக தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாட போகிற, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். அந்த இயேசுவின் அன்பு, அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம ஹல்லேலூயா இன்னும் அதிகமாக இந்த நாட்களிலே நாம ருசி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் அவர் மன்னித்தாரே, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரே. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. சிங்காசனம் விட்டிறங்கி, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாதது. குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாதது. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. ஆகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாதது. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது பலன் தந்து உயர பறந்திட செய்கிறாரே, கழுகை போல புது பலன் தந்து உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் ஈஸ்வரின் அன்பு
என்றென்று மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. Oh hallelujah, yes hallelujah. Oh என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. நல்ல கரங்களை தட்டி உரபலர ஷபரபலபரபலபரப ஹalleluya ரிகமபபபப ரிஷபரபலபரப துரடப கபரபலபரப ஹalleluya. நம்முடைய அக்கிரமங்கள் யாவையும் மன்னித்து, நம்முடைய நோய்கள் யாவையும் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை ஹalleluya ஹalleluya ரட்சித்து இருக்கிறாரே, நம்மை நிரப்பி இருக்கிறாரே. நன்மையினால் ஹalleluya நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே, கிருபையினால இரக்கங்களினால எங்களை முடிசூட்டுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவ கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய பிள்ளை என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை புது சிருஷ்டிகளாய் மாற்றி இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையின் ஆண்டவரே எல்லா தீமையான அனைத்தையும் ஆண்டவரே நீர் மாற்றி உம்முடைய நன்மையினால் எங்களை நிரப்பி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. உம்முடைய ஹalleluya மகிமையான பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் எங்களை வைத்திருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும், உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும், உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்து என் துதியில் ஆசை கொண்டீரே. உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்து என் துதியில் ஆசை கொண்டீரே. ஏசையா 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 ஏசையா. என்னை விசாரிக்க நான் எம்மாத்திர முந்தன் மகிமையை சுமக்கு மண் பாத்திர. என்னை விசாரிக்க நான் எம்மாத்திரம் முந்தன் மகிமையை சுமக்கு மண் பாத்திர. இந்த கனத்து காட்டோடா கோடி ஸ்தோத்திர. என் துதியில் வசிப்பவரே, இந்த கனத்திற்காய் கோடா கோடி ஸ்தோத்திர. என் துதி
மத்தியில் வசிப்பவரே ஏசையா 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 அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுட கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். ஓசன்னா ராஜராஜரே மகிமை 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 ராஜராஜனுக்கே மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுட கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜரே ஓசன்னா 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 in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the high. உம்மை உயர்த்திடுவோம் உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுட கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுட கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே நல்ல
நல்ல கரங்களை தட்டி ரபல ரஷிகே ருஹமன ஹந்துரல பகபர பலபர பஷபர பலபரமா லே ஹந்துரன முரி விகரண பலபர பலபதுரன பகபர பலபர பஷபர பலபரமா. ஒரு பரலோக மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஒரு தேவ வல்லமை இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலையும் சுகமும் ஹல்லேலூயா ஜீவனும் உண்டாகிறது. மரித்து போன காரியங்கள் உயிர் பெற்று எழும்புகிறது. ஓ ரபல ரஷ்யா கரபரபல கபரபலபரமா. வெறுமைகள் நிறைவாகி கொண்டிருக்கிற நேரம் இது. இருள் மறைகிற நேரம் இது. தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற நேரம் இது. ஓ ரிபல ஷபரபலபரப துரடப கபரபலபரமா. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல கர்த்தர் பிரகாசிக்கிற நேரம் இது. அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம் இது. நல்ல துதிக்க ஆரம்பிங்க. நல்ல வாய்களை திறந்து மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்க இருதயம் கர்த்தருக்கு நேராக கர்த்தரை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா மகிமைப்படுத்தும்படியாக அவர் மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறாரே. அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறாரே. ரகமலபர ஷேஹந்தரடபுரம கமலபரமா ரிகமனமதுரடபலபலபர ஷகதரடபுரம கமலபலபரமா உரியாங்கபபபபல ரஷ்யாங்கந்தரடே ஆங்கரடபலபலபர ஷபரபலபரமா உரிஷபரபபபபப ஹல்லேலூயா உரபபபலரதியாங்கரடபலபலபர ஷபரபலமா ஹல்லேலூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை மகிமை நிறைந்தவர் அப்பா. உடைய பாதம் பணிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக செலுத்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பல்ட்டி அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. உன்னை அதிசயம் காண செய்வேன், என்று வாக்களித்தார் தேவன் விட்டார், என்று வாக்களித்தார் தேவன் வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் வாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் வாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, வழி விடுமே, வழி திறக்கும் வழி திறப்பார், கடலிலே திறப்பார், வழி விடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே,
எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் போகுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். அற்புதம் கண்டிடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும்போது ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க, அவருடைய நாமம் நல்லா சொல்லுங்களேன். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், ஒரு வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதிசயமான காரியங்கள். அவருடைய பேர் ஏராளம் உண்டு. அவருக்கு ஆதி, அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதியும் அந்தவுமானவர். 1000 நாமங்கள் அவருக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, அப்படின்னு ஏராளமான பெயரை சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த அட்டவணையில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது முதலாவது அவருடைய பெயர் என்ன என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 வருஷங்களுக்கு முன்பதாகவே அங்கே தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்றாரு, அவருடைய நாமம் அதிசயமானவர். இயேசு தற்செயலாக பிறந்து விடவில்லை. அவர் பிறப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு அவர்கள் பிறப்பை குறித்து யாரும் எப்போதும் யாரும் சொன்னதில்லை. ஆனால் இவர் ரட்சகராக இருக்கிற அப்படின்னாத எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எல்லாருக்கும் நல்ல செய்தியை சொல்வதற்கு, எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு உலக ரட்சகர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலமாக அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், வருகை, 1000 ஆண்டு ஆட்சி என்று சொல்லக்கூடிய எல்லா காரியங்களை குறித்த வெளிப்பாடு தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே அப்படி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களை பிறப்பை குறித்து சொல்லும்போது அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆமென். அல்லேலூயா. அதிசயமானவர் அதிசயமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் எப்படி அதிசயத்தை செய்தார் என்பதை குறித்து நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சாங்களாம்? பொல்லாப்பான செய்தாங்க. அப்படி பொல்லாப்பு செய்தபடினால கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சாரு? யார் கையில் ஒப்பு கொடுத்தாராம்? பெலிஸ்தர் கையில். ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவர் அந்நியுடைய கையில் விற்று போடுகிறார். இந்த நியாயாதிபதி புஸ்தகம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சர்க்கிள் என்று சொல்லலாம், ஒரு வட்டமான வடிவத்தில் சொல்லலாம். அவங்க என்னென்ன கேட்டால், முதலாவது அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பாங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு எல்லாம் நல்ல எல்லாம் திரளாக வரும்போது நல்ல வீடுகளை கட்டி நல்ல எல்லாம் திரட்சியார் வரும்போது அவங்க என்ன செய்ய, ஆண்டவரை மறப்பாங்க. ஆண்டவரை மறந்து அந்நிய தெய்வங்கள் உண்டு பண்ணுவாங்க. அந்நிய தெய்வங்களை உண்டு பண்ணப்போ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வாங்க. அப்படி பாவம் செய்யும்போது அந்நியருடைய படையெடுப்பு வரும். இவங்க அந்நியுடைய கையில் விட்டு அவருக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அங்கே போய் மறுபடியும் அழுவாங்க, புலம்புவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய அழுகை கேட்டு, பெருமூச்சை கேட்டு மறுபடியும் காப்பாற்றுவார். இப்படி ஆண்டவர் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலையில் நல்லா இருக்கும்போது நன்றி சொல்றதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட விலகிடுவாங்க, அப்புறம் பாவம் செய்வாங்க, பிறகு அந்நியர்களில் போவாங்க, அப்புறம் அழுவாங்க, கூப்பிடுவாங்க, கத்தை இறங்குவார். இப்படியே தான் ஒரு பெரிய சர்க்கிளாக வந்துட்டு இருக்கும். அதுக்கு ஆங்கிலம் சொல்லுவாங்க சின், சஃபரிங், சல்வேஷன், சப்மிஷன். பாவம் செய்வாங்க, பாவத்தின் விளைவாக உபத்திரம் வரும். உபத்திரம் போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க, கர்த்தர் மீட்டுக் கொள்வார்.
மறுபடியும் ஆசீர்வதிப்பார். இப்படியே தொடர்ந்து இதே தான் அவங்க நியாயாதிபதி புஸ்தகம் வாசித்துருக்கீங்கன்னா இதைத்தான் நீங்கள் எல்லா புக்கிலையும் வாசிக்கலாம். ஆகவே 6ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 13 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது இதை கவனித்து பார்க்கலாம். இங்கே ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமாய் நடக்க வேண்டிய இந்த ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பண்ணை செய்ததுனால 40 வருஷம் யார் கையில் வித்து போட்டாங்க? அந்நியர் கையில் வித்து போட்டாங்க, பெலிஸ்தருடைய கையில் வித்து போட்டாங்க. பெலிஸ்தருடைய அந்த வகைராக சேர்ந்தது தான் கோலியாத்துன்னு பார்க்குறோம். பெலிஸ்தருடைய தெய்வங்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஆகவே யெகோவா தேவனை நம்பி விசுவாசித்து ஆராதித்த மக்கள் கர்த்தர் யெகோவாவுக்கு துரோகம் பண்ணனால அவனுடைய கையில் விற்று போட்டார். அப்படி விற்று போட்ட போது அவருடைய ஆதிக்கம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எதிர்த்திருந்த பொழுது செங்கல் சுமக்க வேண்டிய வேலை இருந்தது. அதிகாரிகள் டபுள் டியூட்டி, ராத்திரியும் பகலும் டியூட்டி கொடுத்து இவங்களை நிம்மதியாக இருக்க விடாம ஆக்கி வேதனையில் அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள் பார்க்குறோம். அப்போ தான் ஆண்டவர் என் ஜனத்துடைய பெருமூச்சை கேட்டென்றார். இதே மாதிரி 40 வருஷம் அந்நியருடைய ஆதிக்கத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அவங்க அதிகமாக ஜெபிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதை அங்கே சொல்லலை. 40 வருஷம் அந்நியருடைய ஆட்சி இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி அழுதுருக்காங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம், நாங்கள் ஒரு காலத்தில் எஜமான்களாக இருந்தோம், இன்னைக்கு அடிமைகளாக மாறிட்டோமே, கப்பம் கட்டுறோமே, ஒரு விடுதலை இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, நாங்கள் இன்னைக்கு பாவத்திற்கு அடிமைகளாக போன போல அடிமைகளாக இருக்கிறோம், உதவி செய்யுங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த அடிமைத்திலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி எங்களை காப்பாற்ற ஒரு ரட்சகனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மோசையை அனுப்பின மாதிரி ஒரு ஆளை எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டுக்கிறார். 40 வருஷம் பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்க ஜனங்களுடைய கண்ணீரையும் கண்டு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த குடும்பத்தில் ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொள்கிறார். எப்போதுமே தேவ சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லது ஒரு மனுஷியை தெரிந்து கொள்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு எப்படி அன்றைக்கு வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அநேக தெபோராவை தெரிந்து கொண்டது போல தேசங்கள்லாம் கிராமங்கள்லாம் பாழாய் கிடக்கிறது, பாழாய் கிடக்கிற கிராமங்கள் இந்த மக்களை காப்பாற்ற ஒரு தெபோரா, ஒரு பாராக், ஒரு கிதியோன், ஒரு மோசே. ஆண்டவர் God is looking for somebody to listen and obey and redeem his people. அவருடைய ஜனங்களை சந்திப்பதற்கு God is looking for somebody. அன்னைக்கு அந்த ஜனங்களிலிருந்து அந்த அடிமைத்திலிருந்து காப்பாற்ற ஒரு மனிதனை கர்த்தர் தேடின பொழுது மனோவா குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இந்த சபையில கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நிறைய பேர் முன் வந்திருக்கீங்க, அதுக்காக சந்தோஷம். இன்னும் ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு குடும்பத்தை தெரிந்து மனோவா குடும்பத்தில் இப்போ உள்ள நல்ல ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைமை இல்லை. நமக்கு எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். ஆனாலும் அந்த குடும்பத்தில் இங்க வாசித்து பார்க்கிற 3ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றான். இந்த இஸ்ரவேலுடைய தன ஏக்கம் தவிப்பு என்னவென்றால், எங்களை எப்படியாவது ஆண்டு ரட்சிக்கணும். இந்த பெலிஸ்தருடைய கை 40 வருஷமா நாங்கள் அடிமைகளாக இருக்கோம், எங்களை இந்த அடிமைத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகன் வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய ஜெபம். இந்த காலை ஆராதனையில் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் மனித வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அது என்னென்ன பாவங்கிறத உங்களுக்கு நமக்கு தெரியும். அதே வேளையில் வியாதிக்கு, சில சமயம் வியாதினால் பாதிக்கப்பட்டு வியாதிக்கு நம்ம அடிமையாயிருவோம். சில சமயத்தில் கடனுக்கு நம்ம அடிமையாயிருவோம். கடனுக்கு நாம் அடிமையாயிருவோம். பலவிதமான வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டத்தில் நாம் பாதிக்கப்பட்டு சிலருக்கு டிப்ரெஷன்லேயே போயிடுவாங்க.
நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நம்மை அடிமைப்படுத்துகிற, நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்மை வியாதிப்படுத்துகிற, நம்மை துன்பப்படுத்துகிற, நமக்கு வேதனைக்குள் கொண்டு வருகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அடிமைத்தனத்தில் சிறையிருப்பில் நாம் உட்கார்ந்துருக்கோம். இந்த சிறையிருப்பில் விடுதலை செய்வதற்கு அன்றைக்கு மனோவா குடும்பத்தில் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் வந்தது நோக்கம் நம்மை விடுதலையாக்க. இயேசு என்றாலே தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார், அவளை விடுதலை செய்வார். ஆமேன் சொல்லுமா? விடுதலை அதிசயம் நம்ம வாழ்க்கையில செய்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றைக்கு இந்த பெலிஸ்தருடைய கையில 40 வருஷமா இருந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு தேவன் நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம எந்த ஏரியாவில் சிறையிருப்பில் இருக்கிறோம், எதுல நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்டுக்கிறோமா, அல்லது சாபத்தினால் பாதிக்கப்பட்டுக்கிறோமா, அல்லது கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுக்கிறோமா, அல்லது அந்நியருடைய ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டுக்கிறோமா, எந்த நிலைமையில நம்ம பாதிக்கப்பட்டுக்கிறோம். ஆகவே எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்குள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம எந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்றோம். அருமையான பிள்ளைகளே, ஒரு ஆள்கிட்ட அடிமைப்படாதீங்க. துன்மார்க்கன் கடன் வாங்கி என்ன செய்யறான், நான் செலுத்தான் இப்போ கூட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு 10 பைசா திரும்ப கொடுத்துருவான். அப்படி கொடுத்தா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும்லாம், போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, பாஸ்ட் இந்த மார்னிங்களை கடன் கொடுக்கணும். அடிமைத்தனத்தில் 40 வருஷம் கஷ்டப்பட்டாங்களே. சரி, வியாதிக்கு அடிமைப்பட்டுக்கலாம். தொடர்ந்து பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதி 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 வியாதி, கஷ்டம் 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 கஷ்டம், கண்ணீர் 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 கண்ணீர், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சிறையிருப்பு 40 வருஷம். இந்த 40 வருஷ பிரச்சனைக்கு ஒரு முடிவை கத்த கொண்டு வர விரும்புகிறாரு. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். எத்தனை விரும்புறீங்க நான் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் வேண்டாம் ஆண்டவரே? ஆமேன். இந்த பிரச்சனை விடுதலை செய்த கொண்ட இயேசு கிறிஸ்து. இரண்டாவது அவருடைய வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள். ஆமேன். மூன்றாவது அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணணும். நல்ல ஆவியில் ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. எங்க தரித்திரம், எங்களுடைய கடன் பிரச்சனை, எங்க பலவீனம், என்னுடைய சுகவீனம், எங்க வாழ்க்கையோட அடிமைத்தனம், நாங்க சுயாதீனராக இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நீங்க உரிமை கொடுத்துக்கிறீங்க. நாம் பிள்ளைகளானால் நான் சுதந்திரமாமே, நான் எஜமான இருக்க வேண்டியவன், நான் அடிமையா இருக்கக்கூடாது. அடிமை பாவத்தின் அடையாளம், அபிஷேகம் ஆவியின் அடையாளம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின காரியம், நான் அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில இந்த தேவதூதனை பற்றி இங்கே வாசித்து பார்க்குறேன். கர்த்தருடைய தூதன் வந்து மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனம் மாறாரு, மரியாளுக்கு தரிசனம் மாறாரு, யோசேப்புக்கு தரிசனம் மாறாரு, சகரியாவுக்கு தரிசனம் மாறாரு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு தேவ தரிசனம் பெறுவோமே. ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுமா? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு கேளுங்களேன். மலை இருதயமாகி வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. யோசேப்பு வீட்டுக்கு. யோசேப்பு பிரச்சனையில் இருக்கான். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுமா கல்யாணம் பண்ணக்கூடாதான்ட்டு இருக்கான். அப்போ போய் சொல்கிறாரு, ஏய் தள்ளி விட்டுறாத, இது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க பிள்ளை. அப்போ சொப்பனத்தில் போய் தன்னோம், அவன் நீதிமானாக இருந்ததுனால அவளை அவமானப்படுத்த மனசு இல்லாமல் யோசேப்புக்கு மட்டும், இப்போ மட்டும் இல்லை, பிறகு அந்த சாஸ்திரிகள் போகும்போது அவங்க என்ன சரி கேட்டிங்கன்னா, ஏரோது சொன்னால பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே அப்புறம் யோசேப்பு செய்யப்பா, அந்த ஏரோது பிள்ளையை கொல்ல பார்க்குறான், நீ என்ன செய், பிள்ளையை தூக்கிட்டு போனான் அங்கே எய்த்துக்கு போன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மறுபடியும் ஈர்த்து போனதுக்கப்புறம் மறுபடியும் தரிசனமாகி நீ மறுபடியும் பிள்ளையை கூட்டிட்டு வான்றாரு. See, அந்த direction of the Holy Spirit, appearance of the angel, அந்த மறுபடியும் கர்த்தருடைய தூதன் வர்றதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சீராக இருந்தது. அல்லேலூயா சொல்லுமா? அந்த எப்போதுமே நாம் ஆண்டவரோட உள்ள உறவில் சரியா இருந்த கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார், தூதனை அனுப்புவார், அபிஷேகத்தை அனுப்புவார், மாபெரும் மாற்றத்தை கொடுப்பார். இந்த குடும்பம் கஷ்டம்தான் இருக்கு, நெருக்கத்தில் இருக்காங்க, இவங்க அடிமைத்தனத்தில் இருக்காங்க. 40 வருஷமா அந்த அடிமைத்தனத்தில், 40 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் பாதிக்கப்பட்டு வந்துக்கலாம், அவருடைய பிசாசினாலே பாதிக்கப்பட்டுக்கலாம், பொல்லாத வல்லமையினால் பாதிக்கப்பட்டுக்கலாம். நஸ்னா இயேசுவின் பரிசுத்தாவினாலே வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார், நன்மை செய்கிறவர் ஆசீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் நன்மை செய்கிற தெய்வம், தீமை செய்கிற தெய்வம் அல்ல. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான்.
நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கேன். ஜீவன் 40 வருஷம் பிரச்சனைக்கு பரிகாரம் கட்ட கொடுக்குறார். தூதன் அனுப்புறார். தூதன் அனுப்பி இவங்க பிரச்சனையை செட்டில் பண்றார். இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்க வீட்டில் தேவையான ஆசீர்வாதம் இல்லை. இதே மாதிரி நம்ம வீட்லையும் ஒரு குறை இருக்கலாம், ஆனா குறைவு செய்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா? எத்தனை விஷயம்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கு. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. My God shall supply all of my needs. என் தேவை எல்லாம் சந்திப்பார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் தேவன், நல்லா சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். என் குறைவை நிறைவு செய்கிறவர். ஆனா ஒரு கல்யாணத்தில் குறைவை நிறைவு செய்தார். 5 மீன்களை இந்த வச்ச சூழ்நிலையில குறைவை கர்த்தர் நிறைவு செய்தார். வனாந்தரத்திலையும் குறைவை நிறைவு செய்தார். என் வாழ்க்கையில நிறைவு செய்வார். குறைவு வருவது இயல்பு. மனித வாழ்க்கையில குறைவு என்பது இயல்பு. ஆனால் அதுலேயும் ஒரு நிறைவை தந்து ஒரு அதிசயமான காரியங்களை செய்வார். இந்த குடும்பத்துடைய தேவை சந்திச்ச ஆண்டவர், இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை அவர் சுமூத்தா டீல் பண்ணி ஒரு அற்புதம் செய்து அதிசயத்தை செய்த ஆண்டவர். இன்னைக்கு வந்துக்கிற கிறிஸ்துமஸ் நாட்களில் என் வாழ்க்கையில என் குறைவை நிறைய விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல உற்சாகமா ஆமென். அவங்க தேவை சந்திக்கிறதுக்கு தூதன் சொல்றாரு. என்ன சொல்றாங்க கேட்ட, முதல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க. ஏம்மா, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ பர்டிகுலர் நீ என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? திராட்சரசம் மதுபானம் தீட்டானது ஒன்றும் நீ எச்சரிக்கையார், நீ கவனமா இருக்கணும். முதல்ல உன் லைஃப், உன் மூலமா ஒரு நன்மை வேணும், உன் மூலமா ஒரு அதிசயம் நடக்கணும்னா முதல்ல நீ யூ ஹேவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். முதல்ல நீ சரியா இருக்கணும். நீ சரியா இருந்தா தான் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். நீ சரியா இருந்தா தான் உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வேன். ஏன்னா நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, ஆமென், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். நல்லா சொல்லுங்க, கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். நீங்க எங்களை சுத்திக்கிறாங்க. முதலாவது சொல்றோம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கணும், நாளைக்கு உங்க மத்தியில் அற்புதங்களை செய்வார். இந்த அம்மாவை வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் ஒரு அதிசயம் செய்யணும். முதலாவது நீ பர்சனலா சொல்றாரு, முதல்ல நீ சரி செய்யப்படணும், உன் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும். நம்ம எல்லாரும் குறை உள்ளவங்க தான், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையே. ஆனால் இன்னைக்கு நீ சரிப்படுத்திக்கிட்டா உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். முதல்ல நீ எச்சரிக்கையாரு. நீ உன்னை தீட்டுப்படுத்தாத, உன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாத, உன் வார்த்தையினால தீட்டுப்படுத்தாத, உன் பார்வையினால உன்னை தீட்டுப்படுத்தாத. அன்னைக்கு சொல்லப்பட்டது திராட்சரசத்தினால. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எதனால தீட்டுப்படுத்துறோம்? இந்த வாய், இந்த கண்ணு, இந்த காது, இந்த கை, என் இதயம், என் வாழ்க்கையினால நான் என்னையே கரைப்படுத்தாதபடி. தாவீது தன்னுடைய பார்வையினால தன்னை கரைப்படுத்தினான், கொலை செய்தான், உரியாவுடைய மனைவி எடுத்துக்கொண்டான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சான். ஆண்டவர் அவனை விற்று போட்டார். இவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தன்னா நம்ம அந்நியருடைய கையில விட்டு போடுவோம். ஆனா நீ கவனமாயிரு, நீ எச்சரிக்கையாரு மனே மழை அப்படின்னு சொல்லி மனோவாவுடைய மனைவிக்கு முதலாவது செய்தி வருது. ரெண்டாவது, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவன் தலையின் மேல சவரங்கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கன் நசனம் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தை கேட்க என்ன செய்வான், நீங்கள் ஆக்கிரட்சி. ஸோ முதலாவது நீ சரியாரு, ரெண்டாவது உன் பிள்ளை சரிப்படுத்து. நீ நல்லா தூய்மையா இருந்தனா உன் பிள்ளையும் தூய்மையா இருக்கும். நம்ம வாழ்க்கையில தாயை தகப்பனை நீங்க சரியில்லைன்னா உங்க பிள்ளை சரியா இருக்காது. தாய்மாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்க பிள்ளையும் பரிசுத்தமா இருக்கும், நீங்க அசுத்தமா இருந்தா உங்க பிள்ளையும் அசுத்தமா இருக்கும். அந்த ஹெரிடிட்டரி, அந்த ஹியூமன் நேச்சர், த பார்ன் நேச்சர், சின்ஃபுல் நேச்சர். ஆகவே முதலாவது நீ பரிசுத்தமாறு, ரெண்டாவது உன் பிள்ளை பரிசுத்தமா இருக்கட்டும். அப்படி இருந்தா அந்த பிள்ளையின் மூலமாக தேவ ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசனா இருப்பான். அவன் இந்த ஜனங்களை
அந்த பெலிஸ்தருடைய கையிலேருந்து காப்பாற்றுவான், ரட்சிப்பான். 40 வருஷ பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் ஒன்றை கொண்டும் உன் பிள்ளையை கொண்டும் குடும்பத்தை கொண்டும் செய்யப்படுறேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுமா? இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பரிகாரம் நம்ம கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. ஆமேன். அநேக குடும்பங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பரிகாரம் செய்வதற்கு உங்களையும் கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்ப. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாக தட்டுங்க. ஆண்டவரே, அநேக குடும்பங்களுக்கு பிரச்சனை, அநேகர் வேதனையில் இருக்கிறாங்களே, அநேகர் கண்ணீரில் இருக்காங்களே, அநேகர் ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு எதுவான பாத சூழ்நிலை போயிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு சென்று அவங்க எந்த நிலைமை இருந்தாலும் 40 வருஷம் பெலிஸ்தருடைய கையில் பாதிக்கப்பட்ட மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை காப்பாற்றுவதற்கு எங்களையும் ஒரு ரட்சகனை போல அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் குடும்பங்களுக்கு ஆசிரமமாக இருக்கட்டும். ஆண்டவர் சீசலில் அனுப்புகிறாரு, ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்துல சொல்லுங்க. அந்த வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரம் வாழ்ந்தால் சமாதானம் தங்கும், இல்லைன்னா வந்துருங்க. உங்கள் காலில் படிந்த தூசி உதறிட்டு வாங்க. அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார், அபிஷேகம் கொடுத்தார், அனுப்பி வைத்தார். நீ முதல்ல பரிசுத்தமா இரு, ரெண்டாவது உன் பிள்ளை பரிசுத்தமா இருக்கட்டும். அப்படி இருந்தா அந்த பிள்ளையை கொண்டு 40 வருஷம் முடியாத காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லி ஒரு பிள்ளைக்காக அந்த பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளைக்குரியதான ஒரு திட்டத்தையும் கத்த கொடுத்து, அந்த பிள்ளையின் மூலமாக செய்ய போறதான காரியங்களையும் கத்தர் அந்த அம்மாவுக்கு சொல்றாரு. தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, இவன் தான் இஸ்ரவேல் ரட்சிக்க போறான். உங்க பிள்ளையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகணும். உங்களுக்கு தரிசனம் இல்லாட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை தந்தீங்க, எதுக்காக இந்த பிள்ளை தந்தீங்க? இந்த பையனை கொடுத்தீங்க, என் பொண்ணை கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க? இவங்களை கொண்டு என்ன செய்ய போறீங்க? நான் என்னுடைய பங்கை நான் நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்பாமார்களே கேளுங்க, அம்மாமார்களே கேளுங்க, நான் என்னுடைய பங்கு என்ன, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில என்னுடைய பங்கு நான் நிறைவேற்றணும். உங்க சித்தம் நடப்பதற்கு எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். மனோவுடைய மனைவியை அர்ப்பணம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளையை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். எத்தனை தாய் தகப்ப விசுவாசிங்க? என்னை கொண்டும் என் பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தூதன் சொல்றாரு. எப்படி யோசேப்புக்கு சொன்னாரோ, எப்படி மரியாளுக்கு சொன்னாரோ, இது புதிய ஏற்பாட்டு சம்பவம். ஆனா இது நடக்கிறது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றதுக்கு முன்னால அங்கே நிழலாக, முன் அடையாளமாக மனோவாவுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. இப்படி கர்த்தருடைய தூதன் மனோவாவுடைய மனைவிக்கு சொன்னபோது உடனே அப்பொழுது அந்த ஸ்திரீ, வசனம் வாசிக்கிறார், அப்பொழுது ஸ்திரீ தன் புருஷனிடத்துல வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவரிடத்துல வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. முதலாவது அந்த அம்மாவுக்கு தான் தரிசனமாறாரு. அல்லேலூயா சொல்லுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கு மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புருஷனை கூட தரிசனமா இல்ல, முன்னாடியில் நீங்க தான் நிக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க மேல ரொம்ப அன்பு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூட முதலாவது பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு தரிசனமா இல்லை, மரியாதை தரிசனம். ஏன்னா நம்ம அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ஆண்டவரை காணன்னு சொல்லிட்டு. அவங்க நம்மளை விட, அந்த ஆண்களை விட பெண்கள் என்னன்னா பொறுமையா, மெதுவான பிரதித்திரம். புருஷனை மாற்றும், பிள்ளைய மாற்றும், ஊரை மாற்றும், எல்லாத்தையும் மாற்றும். ஆண்டவர் அவங்கள வச்சு பெரிய காரணம். முதலாவது இந்த அம்மாவுக்கு தான் தரிசனம் மாறாரு. அந்த அம்மா அப்படியே மனசை வச்சுக்கிறாம உடனே டக்குன்னு போய் என்ன செஞ்சிட்டாங்க? என்ன செஞ்சாங்க? புருஷன்ட்ட போய் சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுமா? அதை மனசில் இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமா? அதே மாதிரி ஐயாமார்களையும் ஷேர் பண்ணுங்க. இந்த அம்மா ஒரு தரிசனம், டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சந்திக்கிறத ஷேர் பண்ணுங்க. ஐயா, நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம்? நல்ல சொப்பனமா பொல்லாத சொப்பனமா? நல்ல சொப்பனம் கண்டாலும் சொல்லுங்க, பொல்லாத சொப்பனம் கண்டாலும் சொல்லுங்க. தூதனை கண்டதை போய் சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த அம்மா நல்ல அம்மா, ஆனால் அவங்க பேர் சொல்லப்படலை. அதனால நான் அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? மிஸ்ஸஸ் மனோவா. மேன் பைபிள் சொல்லாது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. யோபுடைய மனைவியை பற்றி சொல்லப்படலை, மிஸ்ஸஸ் யோபு.
அதே மாதிரி இந்த அம்மா பேர் அங்கே சொல்லப்படலை. நான் மிஸ்ஸஸ் மனோவா. ஆனால் நல்ல அம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்ததுனால நான் நினைக்கிறேன் மனோவா விட நல்லா ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த அம்மாவுக்கு தரிசனமாகி மனோவாவுக்கே ஆலோசனை சொல்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே போய் சொல்கிறாங்க, ஐயா ராத்திரி ஒரு தூதன் வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் எனக்கு தரிசனமாக அவருடைய சாயலை பற்றி சொல்லுமா. அவருடைய சாயல் யார சாயலாக இருந்துச்சான்? தேவதூதருடைய சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது. பயங்கரமான ஒரு தோற்றமாக இருந்தது, பயங்கரமான ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. நான் இப்படி இதுக்கு முன்னால் நான் யாரையும் பார்த்ததில்லை. ஒரு நியூ என்கவுண்டர், டிவைன் என்கவுண்டர், ஒரு புது சந்திப்பு, தேவ சந்திப்பு. நான் எத்தனையோ மனுஷங்களை சந்திச்சுக்கிறேன், ஆனால் இன்னைக்கு தூதனையே சந்திக்கிறதுக்கு பாக்கியமாக கிடைச்சது. அப்படி ஒரு எக்ஸைட்டட், ஒரு பரவசம் அடைஞ்சிட்டாங்க. பரவசம் அடைஞ்சோடனே பக்கத்தில் மனசுக்குள்ளே வைக்காம போய், ஐயா நேற்று இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே நான் ஒன்று நினைச்சிட்டேன்னா பாருங்க, அது அதிர்ச்சி இல்லை, ஊர் என்ன பேர் என்ன கூட கேட்க மறந்துட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யார், அன்னைக்கு யோனா அப்படி இருக்காங்க, நீ யார், எந்த ஜாதியா, எந்த ஊர், எந்த தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி யோனாவை குறித்து சொல்லும்போது சொல்கிறான், நான் எப்ரேன், நான் இஸ்ரேல் ஜாதியான், நான் கூப்பிடுற சாமி யார் அப்படின்லாம் தெளிவாக சொல்கிறான். இதே மாதிரி இந்த அம்மா கேட்டதுக்கு அங்கே நான் எக்ஸைட்டட், பரவசம், எனக்கு அதிர்ச்சி ஆட்டு, எனக்கு என்னன்னே செய்ய தெரியல, உன்னை பரவசப்பட்டேன். அதனால் நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க நான் கூட கேட்கல, உங்கள் பேர் என்ன கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். உடனே அவர் என்ன நோக்கி என்ன சொல்றான்னு கேட்டா, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். முதலாவது தரிசனம் கொடுத்தார், இரண்டாவது செய்தியும் கொடுத்தார். தரிசனத்தை மட்டும் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லமா. எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு மெசேஜ். இந்த காலை யாராவது வந்திருக்கீங்களே, நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு செய்தியை கொடுப்பார், ஒரு தூதனை அனுப்புவார். அன்னைக்கு எலியா சோர்ந்து போன போது ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் கொடுத்து அவனுக்கு ஒரு செய்தியும் கொடுத்தாரு. அவன் சொல்கிறான், எலியா, ஆண்டவரே போதும், நான் என் பிற்பிதாக்களை இப்போ நல்லவன் கிடையாது, நான் வாழ்ற விட சாவது நல்லன்னு உடஞ்சி போய் சோர்ந்து போய் கிடந்த சமயத்தில் தூதன் அனுப்பி அவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்து, எலியாவே உனக்கு என்ன இங்கே வேலை, நீ போக வேண்டியது வெகுதுறான். அதே மாதிரி ஒரு செய்தியை இங்கே கொடுக்குறாரு. தூதன் மட்டும் காட்சி அடிக்கலை, அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்து அவளுக்கு ஒரு செய்தி, அவள் பிள்ளை கொடுத்த செய்தி, அவள் தேசத்தை கொடுத்த ஒரு செய்தி அழகாக ஆண்டவருக்கு சொன்னார். தேவனுடைய திட்டத்தை குறித்து சொல்லும்போது உடனே அதுக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே அவள் புருஷன்ட்டு சொன்ன உடனே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியை பார்க்கலாம். புருஷன் மனைவி உறவில் நல்லா இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதத்தில் பார்க்கும்போது சகரியா, எலிசபெத், யோசேப்பு, மரியாள், இவங்களுடைய உறவு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபெல்லோஷிப், டூ ஃபெல்லோஸ் ஆர் இன் ஒன் ஷேப், தட் இஸ் ஃபெல்லோஷிப் சொல்லுவாங்க. 2 in 1, ரெண்டு பேரும். இந்த அம்மா நடந்தெல்லாம் போய் புருஷன்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரும் அதை அப்படியே கேட்டுட்டு இவர் என்ன செய்யறங்கன்னா தன்னுடைய மனைவி மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே ஒரு நல்ல ஜெபம் பண்ணுறாரு. இந்த அம்மா ஜெபம் பண்ணி தரிசனம் பெற்றாங்க, செய்தியை கேட்டாங்க. புருஷன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன ஜெபம் பண்ண பாருங்க, 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை பார்த்து என்ன சொல்றாரு, என் ஆண்டவனே, மறுபடி ஒரு விஷயம் எண்ணத்துல வந்து பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு என்ன செய்யணும். ஒரு விஷயம், என் மனைவி கிட்ட வந்தீங்களே, என் மனைவிக்கு சொன்னீங்களே, என் மனைவிக்கு தரிசனம் கொடுத்தீங்களே, அந்த தெய்வம், அந்த தூதன் ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் எனக்கும் தரிசனம். ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, அது சொல்கிறத நான் மறுபடியும் நான் கேட்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நம்ம ஆண்டவர் எப்போதுமே ஒரு செகண்ட் சான்ஸ் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு முறை நம்ம தவறிட்டோம்னா அதோடு நம்ம தள்ளிவிட்டுற தெய்வம் கிடையாது. மறுபடியும் நமக்கு இன்னொரு சான்ஸையும் கொடுத்து தூக்கி விட்டுற தெய்வமாக இருக்கிறார். இத்தனையே சமயங்களில் தவறி இருப்போம். என் கால் சறுக்குது சொல்லும் போதெல்லாம் உங்கள் கிருபையினை தாங்குற நல்ல கரங்க தட்டி, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்கு
நடத்துகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே அது நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொந்து போன நேரத்தில் லாம் என்னை சொந்து கொள் கிருபை. சொந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சொந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே ஹல்லேலூயா மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின வயது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின வயது. கிருபையே ஹல்லேலூயா ராவ நல்ல கிருபையே. கிருபையே ஹல்லேலூயா. Respect. Thank you Lord. Thank you Lord. மாறாத நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன போது, உடைந்து போன போது ஒரு விசை once again come and help me, I am helpless. சில சமயங்கள் உதவியற்ற வேளையில், தனித்த வேளையில், எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இந்த மனோவா once again என் மனைவிட்ட பேசுனீங்க, என் மனைவியை சந்திச்சேங்க, என்னையும் சந்திங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். once again நல்ல தகப்பன் மறுபடியும் தரிசனமானார். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் கேட்டான், ஆண்டவரே பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு என்ன செய்யறாங்க, கற்றுத்தாங்க, கற்றுக் கொடுப்பீராக. டீச்சர்ஸ் லார்ட், நீங்க போதிங்க, உனக்கு போதிச்சு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்குன்னு ஒன்று கொடுத்தா அதை எப்படி நாங்கள் பார்க்கணும், எப்படி அதை நடத்தணும். அவர் கேட்குறாரு பாருங்க, எப்படி நாங்கள் அதை நடத்தணும். மனோவா 11ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்தணும் சொல்லித்தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுமா, ஒரு ஊழியம் கொடுத்தா இது எப்படி செய்யணும் ஆண்டவரே, என்னால் முடியாது, நீங்கள் சொல்லித்தாங்க. இந்த புதுசாக ஊழியங்களில் பயிற்சி பெற்று வர்றீங்க, உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் உங்கள் பிரசங்கம் பண்ண பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. சொல்லுமா, பயந்து நடுங்கின ஆட்கள்லாம் இன்றைக்கி பிரசங்க பீடத்தில் நல்ல ஃபயராக பேசுகிறாங்க. நம்ம டிடி ட்ரைனிங் அல்லது ட்ரைனிங் அல்லது கேர்சல் ட்ரைனிங், அவங்க ஊழியத்தை பார்க்கும்போது எனக்கு நவீன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு, அவரே கொச்ச சுபாவம் உள்ளவர். அவர் அன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணுறாரு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி அனைத்தா இந்த பிள்ளைகள்லாம் நம்ம போய் ஊழியம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் மாணவனாக இருந்த போது என்னை ட்ரெயின் பண்ண என்ற மிஷினரிகள், நான் அன்றைக்கி அரைக்கால் டவுசர் போட்டு தான் போனேன். ஆனால் என்னை கடவுளை நடத்தி, என்னை அபிஷேகம் நடத்தி, ஊழியத்தில் பயன்படுத்தி, என்னை ட்ரெயின் பண்ணி எப்படி 4 பேருக்கு முன்னால் நிற்கணும், ஸ்டேஜில் எப்படி நிற்கணும். நான் ஷை டைப், வைக்கப்படுவேன், கூச்ச சுபாவம்ல, நீ எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், இதெல்லாம் அவங்க எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வெள்ளைக்காரங்க கொடுத்த ட்ரைனிங், டைமுக்கு வர்றது, டைமுக்கு போகிறது, எப்படி இருக்கணும், எப்படி போகணும். இன்றைக்கி நான் டைமை பஞ்சுவாலிட்டியை பின்பற்றினா அவங்க டீச் பண்ணது, ட்ரெயின் பண்ணுறாங்க, ட்ரெயினர். அதனால் நாங்கள் ஓடி 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 ஊழியம் செய்கிறோம். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கிடையாது. காலை 5 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நிறைய இடங்களில் செல் குரூப் நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் பார்க்கும்போது கமலா சூப்பராக நடத்தினா, கிறிஸ்டின் எல்லாம் நடத்தினா, எல்லாம் நல்லா நடத்துனாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்கெல்லாம் நடத்துகிற பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்கள வச்சே காரியத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன்.
ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை உங்களை விட்டுலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது இந்த பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நான் பிரசங்கம் பண்ணுறதை எங்கள் வெள்ளைக்காரமாக பார்ப்பாங்க, அப்படியே அழுவாங்க. ஏன் அழுறாங்கன்னா, இவன் நான் வந்தது எப்படி வந்தேன், 16 வயசில் ஒரு அரைக்கால் டவுசரை போட்டுட்டு நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு வந்து நின்னேன். ஆனால் என்னை அவங்க மாற்றி என்னை அவங்க ட்ரெயின் பண்ணி என்னை புல்பிட்டில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுற ஒர்ஷிப் பண்ணுற பார்த்தோன்னே அப்படி ஒரு தாய் பிள்ளையை பார்த்து கண்ணீர் விடுவாங்கள்ல, ஆனந்த கண்ணீர். வேதம் உன் பிள்ளை பாடிச்சோ பிரசங்கம் பண்ண உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்களாம் பிரசங்கம் பண்ண போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எங்களுடைய வேலை உங்களை ட்ரெயின் பண்ணணும், உங்களை உருவாக்கணும். இதுதான் எங்கள் வேலை. நான் மட்டுமே பிரசங்கம் பண்ணி கடைசி வரைக்கும் நானே பிரசங்கம் பண்ணி நானே சாகிறத விட நான் 100 பேரை ட்ரெயின் பண்ணி விட்டு அடுத்து எனக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் சேவை செய்யறது எனக்கு ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. ஆமேன். அதுக்கு தான் நான் ட்ரெயின் பண்ணுறேன், பீப்புளை ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் பண்ணு ட்ரைனிங். ஏசுநாதர் வந்து 12 பேருக்கு பயிற்சி கொடுத்தாரு. 12 பேர் 120 பேர் 3000 5000 ஆண்டவர் இன்னைக்கு உலகமெல்லாம் அன்னைக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஆண்டவர் மட்டுமே தனியாக செய்யல, எல்லாரையும் பயிற்சி கொடுத்து அனுப்புறார், பேட்ச் அனுப்புறார். அப்படி பயிற்சி கொடுக்காத குடும்பங்கள், பயிற்சி கொடுக்காத சபை செத்துப்போம். ஒரு தலைமை போதுற மட்டுமே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் கதை முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் போனாலும் ஊழியம் நடக்கணும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அதனால நான் வந்து ஓட்ட பந்தயத்தை முடிக்கிற காலம் வருது. அல்லேலூயா சொல்லுமா? பவுல் சொன்ன மாதிரி தேகத்தை விட்டு பிரியும் சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மனசில் வரலுக்கு தேகத்தை விட்டு பிரியும் காலம், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடிச்ச அடுத்த தலைமுறை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா பவுல் சொல்லும்போது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறாரு. ஜெனரேட் பண்ணணும். இப்போ அடுத்த அசிஸ்டன்ட் உருவாக்குறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்த பிள்ளைகள் வர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் நீங்கள் பாருங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அந்த கைதட்டுக்கு பாருங்க, எல்லாம் அவ்வளோங்க. இந்த பிள்ளைகள்லாம் நல்ல பாட்டு பாட்டாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லும். அடுத்த தலைமுறை உருவாக்குறோம். ஒரு கோதுமை மணி சாகணும், சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்துதையாகில். ஒரு கோதுமை மணியை நிலத்துல போட்டா அது 100கணக்கான கோதுமை மணி வருது. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு மிஷனரி வந்தாங்க, அந்த மிஷனரி எங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறோம். சபை ஆன் கோயிங் மினிஸ்ட்ரி, அது வளர்ந்து பெருகணும். கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சபை தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஏன்? அடுத்த லீடர்ஷிப். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை உலகத்தை வளர்வதற்கான பயிற்சி, ட்ரைனிங். ஆமென். அன்னைக்கு அந்த அம்மா மட்டும் இவனுக்கு சொல்லக்கூடாது. இந்த நம்ம ஊர் மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா குருகுல வாசம் படிப்போம். இந்த குருகுல வாசம் அந்த காலத்தில் கல்வி எப்படின்னா, அந்த படிக்கிறவங்க குருவோடு தான் இருக்கணும். குருவோட வீட்டில் போய் கொண்டு விட்டுருவாங்க. குருகுல வாசகம் அந்த சீசன் குருவோடு இருக்கணும். அவன் சாப்பிடணும், கூட தங்கியிருக்கணும், அவர் சொல்கிற படிக்கணும். குருகுல வாசம். ஆனால் அந்த குரு நிச்சயமாக எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார், தனக்கண்டு கொஞ்சம் வச்சுருப்பார். ஏன்னா இந்த பையன் நாளைக்கு மேலே வந்துடப்பட்டாருன்னு. நம்ம ஊர் குருகுல வாசகம். ஆனால் இயேசுநாதர் அப்படி கிடையாது. அவர் நல்ல தகப்பன், நல்ல தலைவர். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறேன், என்னை விட என்ன செய்வானா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதுதான் மற்றவங்களுக்கு இயேசுக்குள்ள வித்தியாசம். நாங்கள் இருக்கும்போதே 1000 பல 100 ஆட்கள் உருவாக்கணும். சில ஆட்கள் உட்காந்துட்டு அடுத்தது கொடுக்க மாட்டேன், இந்த நாட்களில் விட மாட்டாங்க. சில மாமியார் பார்த்தீங்களா, இந்த சாவி எடுப்புலேயே வச்சிருப்பாளுங்க. என் பாட்டி எப்படி வச்சிருப்பான், மருமக வந்துட்டா கொடுத்தன்னே, அந்த சாவி இவ்வளோ பெருசாக இருக்கும், செலவுகோலும் அந்த இரும்புலன்னு செஞ்சுருக்கோம். ஒரே அடி அடித்தா மண்டை உடஞ்சிரும். என் பாட்டி இடுப்புலேயே வச்சிருப்பா. மருமக்குவார் வந்து கொடுத்தா என்ன, அந்த மாமியார், மாமி மருமக்களே நீங்களும் மாமியார் வர போறீங்க, உங்கள் மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்துங்க. ஆமேன்னு சொல்லுமா? அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி உண்டு பண்ணணும். எங்கள் பாஸ்டர்லாம் அப்படி தான் செஞ்சார். அவர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் தான் தலைவர், கடைசி வரைக்கும் நீங்கள் தான். அவர் சொன்னார், எப்பா என்னை விட்டுருங்க, 80 வயசு ஆயிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையா சாகு வரைக்கும் நீங்கள் தான் தலைவர். ஆனால் என் பாஸ் என்ன சொன்ன, நல்ல தலைவர், நான் இருக்கும்போதே அடுத்த தலைவரை பார்த்துட்டு சாப்பிட்றோம்னாரு. நான் இருக்கும்போது அடுத்த லீடர்ஷிப் வரணும். அல்லேலூயா சொல்லுமா? சில சபைகளில் அந்த பாஸ்டர் போயிட்டான்னா அடுத்து அந்த சர்ச்சை டெட் ஆகிடும். பார்க்குறீங்களா எத்தனையோ சபைகள், 20,000 பேர் உள்ள ஒரு சபை, அந்த தலைமை போதர் போயிட்டாரு, கடைசி சபை உடஞ்சி 4,000 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டிரான்சிஷன் வரும்போது ஒரு தலைவர் இருந்தப்போ அடுத்த தலைவர் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும்.
இந்த சபை உடைஞ்சு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே அடுத்த லீடர்ஷிப் நாங்கள் உருவாக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆகவே அதுக்காக பிரயாசம். சிலர் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த பதவியை விட்டு கொடுக்கறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் விட்டு கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் பயிற்சியில் வந்து சேர்ந்து உங்களையும் பயிற்சி பண்ணி நீங்களும் பாஸ்டராக மாறலாம். அல்லேலூயா சொல்லுமா. ஆமேன் சொல்லுமா. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஊழியத்தில் வைக்கணுமோ அந்த இடத்துல நான் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை கருத்தை கொடுக்குறோம் ஆண்டவங்களுக்கு. ஸோ எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்டான். கடைசியில் அப்புறம் ஆண்டவர் கொடுத்து சொன்ன ஆலோசனை கொடுத்தாரு. கடைசி சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நான் உங்களை கனம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? I want to honor you because you are a man of God. You are an angel of the Lord. நீங்கள் கடவுள்கிட்ட வந்திருக்கீங்க, எங்களை தேடி வந்தீங்க, எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க, எங்களுக்கு பிரசன்னமானீங்க, எங்களுக்கு வாக்கு பண்ணிக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களையும் குடும்பத்தையும் பெருக செய்ய விரும்புகிறீங்க, உங்களை ஆனர் பண்ண விரும்புகிறோம். உங்கள் நாமம் என்ன? அப்போ தான் சொல்கிறாரு, என் நாமம் அதிசயம். ஆமேன்னு சொல்லி நல்ல கரங்கள் தெரியாது. அல்லேலூயா. உங்களை கனம் பண்ண விரும்புகிற ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரை கனம் பண்ண விரும்புகிறீங்க? If you want to really honor God, God will honor you. என்னை கனம் பண்ண விரும்புகிறேன், கனம் பண்ணுவேன். ஆமேன் சொல்லுமா. நல்ல கரங்கள் தட்டி அல்லேலூயா. என் ஆண்டவரை நான் ஒருவனுக்கு ஊழியம் செய்தார் பிதான கனம் பண்ணுவார். ஆமேன் சொல்லுமா. ஆமேன் சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் பேர் என்ன? உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலே கனம் பண்ண விரும்புகிறீங்களா? நன்மையில மட்டும் வாங்க நினைக்காதுங்க. கிறிஸ்துமஸ் நாட்களில் ஜீவனம் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, பலம் கொடுத்தாரு. நம்ம அவரை கனம் பண்ண நம்மையே விட்டு கொடுப்போம். நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு மரியா கொடுத்தாங்களே, யோசேப்பு உங்கள் சித்தம் நடக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அவமானத்தையும் பொருட்டாக நினைக்காம எல்லாவற்றையும் அர்ப்பணம் செஞ்சாங்களே. கிறிஸ்துமஸ் நாட்களில் ரட்சகருக்கு அர்ப்பணம் செய்வோம். நம்ம கொண்டு பெரிய காரியங்களை நம்ம கொடுப்போம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அவரை கனம பொருளாலும் எல்லா விளைவினும் முதற் பலனாலும் கர்த்தரேன். அப்போ உனக்கு ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு இயேசுவை. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மையிலே நித்ய குமாரன் ஒப்பிலாத மைந்தன். சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு இயேசுவே. மேலோகத்தாரே வீரத்தோடு ஜென்மன செய்தி போற்றுவே. வீணில் சந்தோஷம் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு இயேசுவே. இயேசுவே வாழ்க, இன்று ஜன்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகும். அன்பின் சொரூபி அருளவதாரம், சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு இயேசுவே. Oh come let us adore, oh come let us adore Him, oh come let us adore Him, Christ the Lord. Oh come let us adore Him, oh come let us adore Him, oh come let us adore Him, Christ the Lord. சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்ய
மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனோவாவுக்கு தரிசனமாகி, மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகி, உங்க திட்டத்தையும் சித்தத்தையும் கொடுத்து 40 வருஷமாக பெலிஸ்தீனுடைய கையிலிருந்து பாதுகாப்பார் ரட்சகனை இந்த குடும்பத்தின் மூலமாக அனுப்பி ஒரு ரட்சகரை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்க கையிலையும் கொடுத்துக்க வேலையை செய்ய, எங்க பிள்ளைகளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய, நாங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசமாக இருக்க, நாங்கள் எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும், எப்படி நாங்கள் காரியங்களை கையாள வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க செபிக்கிறோம். நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது we want to honor you Lord, உங்களை கனம் பண்ண விரும்புகிறோம். என்னை கனம் பண்ணி நான் கனம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவரே, உங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் ஆண்டவரே மரியாதையும் மகிமையும் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் அதிசயம் என்று விளங்க பண்ணது போல எங்கள் வாழ்க்கையின் நாட்கள் அதிசயத்தை விளங்க பண்ணி உங்கள் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவரும் இருப்பதாக. ஆமென். செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு, அதிகாலை புதன்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனை. God bless you all. Thank you for coming. God bless you.